சென்னை பாரிமுனையிலிருந்து கோவளம் செல்லும் பேருந்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கெமிக்கல் பவுடரை கொண்டு சென்ற நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தலைமைச் செயலகத்துல தமிழக பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய சாலையின் இருபுறங்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் நடைபெற்று வருவதால் ஆர்பிஐ சுரங்கப்பாதை முன்பும் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இருசக்கர வாகனங்கள், கார்கள் மட்டுமன்றி பேருந்துகளிலும் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பாரிமுனை கோவளம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்தில் ஏறி சோதனை மேற்கொண்ட போது சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் ஒரு நபர் அமர்ந்திருந்தாகவும் அவரை சோதனை செய்த போது பயணச்சீட்டு கூட எடுக்காமல் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது 10 கிலோ அளவிலான ஒரு வேதிப் பொருட்களை அவர் வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணான பதில்களை அவர் அளித்து வருவதனால கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வந்திருக்கிறார்கள். அவர் எதற்காக இந்த வேதிப் பொருட்களை பேருந்தில் கொண்டு செல்கிறார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதிப்பொருள் எதற்காக எடுத்து செல்கிறார், எங்கிருந்து எடுத்து செல்கிறார், யார் கொடுத்து அமைச்சது போன்ற விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின் முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நட்சத்திர ஆமைகள் சிக்கிய நிலையில தற்போது வேதிப்பொருள் 10 கிலோ வேதிப்பொருட்கள் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.